இவ்வளோ நாள் வீடியோவில் பார்த்தது, அதாவது ஏற்கனவே பிரித்த மாதிரி பிரிக்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியும், ட்ரெக்ஸ் போன வீடியோலையும் பிரிச்சிருந்தேன். ட்ரெக்ஸை என்ன பிரித்தோம்? எசெண்டிங் ட்ரெக்ஸ், அதே மாதிரி டிசெண்டிங்னு பிரித்தோம். அப்படி தானே? எசெண்டிங்கை ரெண்டாக பிரித்தோம். மேஜர் எசெண்டிங் ட்ரெக்ஸ், மைனர் எசெண்டிங் ட்ரெக்ஸ்ன்னு பிரித்தோம். இந்த மேஜரில் சொன்னேன், கோட்டெக்ஸுக்கு போகிற ஆளும் இருக்குது, அதாவது செரிப்ரத்தில் கோட்டெக்ஸுக்கு போகிற ஆளும் இருக்குது, செரிப்ரம். அதே மாதிரி செரிபெல்லத்துக்கு போகிற ஆளும் இருக்குது, செரிபெல்லம் அதில் கோட்டெக்ஸுக்கு போகிற ஆளும் இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ செரிப்ரத்துக்கு போகிறது தான் நம்ம பார்த்தோம், டோர்சல் லாமினஸ்கஸ் பாத்வே பார்த்தோம். ரெண்டாவது என்ன? அன்ட்ரோ லெட்ரல் பாத்வே பார்த்தோம். அன்ட்ரோ லெட்ரலில் தான் ரெண்டு பார்த்தோம், ஆன்டீரியர் ஸ்பைனோதாலமிக் பாத்வே, இன்னொரு போஸ்டீரியர் ஸ்பைனோதாலமிக் பாத்வே. சரியா? அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். என்னென்ன சென்சேஷனை கொண்டு போகுதுன்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது செரிபெல்லத்துக்கு போகிறது. செரிபெல்லத்துக்கு போகிறது 3 பாத்வே. ஒன்று டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே, அடுத்து வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே, அடுத்தது கியூனோ செரிபெல்லர் பாத்வே. சரியா? மைனர்லேயும் 3 பார்த்தோம், அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லம், வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே, கியூனோ செரிபெல்லர் பாத்வே. 3ஐயும் ஒன்றா பார்த்து முடிப்போம். சரியா? முடிச்சோம்னு சொன்னால் செரிபெல்லத்துக்கு போகிற எசெண்டிங் ட்ரெக்ஸும் முடிஞ்சிடும். சரியா? இப்போ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்சியஸ் அன்கான்சியஸ் என்னென்னு பார்ப்போம். சரியா? அதாவது கான்சியஸ் ப்ரோப்ரியோ செப்ஷன் என்ன, அன்கான்சியஸ் ப்ரோப்ரியோ செப்ஷன் என்னென்னு பார்ப்போம். சரியா? இப்போ கான்சியஸ் ப்ரோப்ரியோ செப்ஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சு செய்கிறது, அன்கான்சியஸ்னால் தெரியாமல் செய்கிறது. இப்போ அன்கான்சியஸுக்கு உதாரணமாக, இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், நடக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ நடந்து போகிற நேரம் உங்களோட கால் எவ்வளோ ஏங்கிளில் மடங்குது, அதை எந்த மசில் கண்ட்ராக்ட் பண்ணுது, அதே மாதிரி இல்லாட்டி சொல்லலாம் அந்த உங்களோட மூட்டு எந்த ஏங்கிளில் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் அன்கான்சியஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன். இவங்கெல்லாம் எங்கே போவாங்கன்னு சொன்னால் செரிபெல்லத்துக்கு போவாங்க. அப்படி செரிபெல்லத்துக்கு போகிறது தான் நம்ம டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே, வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே, கியூனோ செரிபெல்லர் பாத்வேன்னு 3ஆக பிரிச்சுக்கிறோம். கான்சியஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சு அது எங்கே போவோம்? இப்போ பெயினாக இருக்கட்டும், டெம்பரேச்சராக இருக்கட்டும், அதெல்லாம் தெரிஞ்சது தானே. நம்மளோட ரிசப்டர் தூண்டுற நேரம் நம்மளுக்கு தெரியுது பெயின், இது டெம்பரேச்சர். அதெல்லாம் எங்கே போகும்? அதெல்லாம் செரிப்ரத்துக்கு போகும். அப்படி தானே படித்தோம், செரிப்ரத்துக்கு போகும். அது இவ்வளோ நேரம் படிச்சது. இப்போ அன்கான்சியஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன் மெயினாக எங்கே போகும்னு கேட்டால் செரிபெல்லத்துக்கு போகும். சரியா? அதில் 3 பாத்வே இருக்குது. 3 பாத்வேயை படிப்போம். இப்போ அந்த 3 பாத்வேயில் அன்கான்சியஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன் கீழே 3 பாத்வேயில் டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே. சரியா? மற்றது என்ன? வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே. அடுத்தது கியூனோ செரிபெல்லர் பாத்வே. இப்படி 3 பாத்வே படிப்போம். இந்த 3 பாத்வேயும் என்னென்ன சென்சேஷனை கொண்டு போகிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு தெரியும், இப்படி ஒரு மனுஷன் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால்
இது வந்து என்ன, லோவர் லிம்னு சொன்னேன். இந்த கை ரெண்டும் என்ன, விரல்களோடு சேர்த்து அப்பர் லிம்னு சொன்னேன். அப்படி தானே? இந்த பகுதி கழுத்தை கீழே இந்த இடுப்பு பகுதி, இந்த பகுதி என்ன சொன்னேன், ட்ரங்க்னு சொன்னேன். ட்ரங்க். இது வந்து என்ன, நெக். இது வந்து என்ன, ஹெட். இப்படி பிரிக்கலாம். இதில் இந்த ட்ரங்கை பாருங்கள், இந்த வயிற்று பகுதி இருக்குது தானே ட்ரங்கில், முன்னுக்கும் பின்னுக்கும், அதை சொல்கிறது லோவர் ட்ரங்க். லோவர் ட்ரங்க். அதே மாதிரி இந்த நெஞ்சு பகுதி, அதுக்கு பின்னுள்ள முதுகு பகுதி, அதுகளை சொல்கிறது அப்போ ட்ரங்க்னு சொல்கிறது. இது விளங்கிட்டா? இப்போ பாருங்கள், இந்த டோர்சல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வேயில் அங்கே என்னென்ன சென்சஸ் போகும்னு சொன்னான். சரியா? அப்பர் லிம்புக்குரிய லோவர் லிம்புக்குரிய, அதே மாதிரி லோவர் ட்ரங்குக்குரிய அன்கான்ஷியஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன் போகுது. அன்கான்ஷியஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன் போகுது இந்த பாட்டுக்குரிய. அதே மாதிரி குயினோசெரிபெல்லரில் அப்பர் லிம், அதே மாதிரி அப்பர் ட்ரங்கில் என்ன, அன்கான்ஷியஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன் போகுது. இது விளங்கிட்டா? இப்போ வென்ட்ரல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வேயில் என்ன போகுதுன்னா, மோட்டர் ஆக்டிவிட்டி போகுது. மோட்டர் ஆக்டிவிட்டி ஃபீட்பேக் போகுது. அப்படின்னு என்னென்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் நடக்கிற நேரம் சரியா, எந்த கால், உங்கள் கால் வந்து முன்னால் போகுதா, எந்த கால் பின்னால் போகுது, இது சரியாக போகுதா, அப்படியான மூமெண்ட். அதாவது இல்லாட்டி என்ன சொல்லலாம், எந்த மசில் வந்து நடக்கிற நேரம் கண்டக்ட் ஆகுது. நிறைய மசில்ஸ் இருக்குது தானே காலில், அது அந்த லோவர் லிம் அப்பர் லிம் படிக்கிற நேரம் படிப்போம். அந்த மசில்ஸில் எந்த மசில் கண்டக்ட் ஆகுது, அந்த தகவலை வந்து என்ன ஆகும்னா செரிபெல்லத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கும். இதனால் அந்த மூமெண்ட் இப்போ நடக்கிறது சரியாக ஸ்மூத்தாக நடப்போம். ஆடியாக நடப்போம் இல்லையே, ஒரு ஒழுங்காக ஸ்மூத்தாக நடப்போம். அதனால் என்ன, பேலன்ஸ் நம்மளோட மெயின்டைன் செய்யப்படுது. இதில் ஏதாவது பிழை இருந்தால் அந்த செரிபெல்லம் இந்த பாத்வே மூலமாக திருத்தப்படும். இதுதான் மோட்டார் ஆக்டிவிட்டி ஃபீட்பேக்னு சொல்கிறது. அது எதால் போகும்னா வென்ட்ரல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வேயால் போகும். இதுக்குள்ள விளங்கிட்டா? இப்போ ஒவ்வொரு பாத்வேயை பற்றி படிப்போம். அதுலேயும் பாருங்கள், இந்த மோட்டார் ஆக்டிவிட்டி ஃபீட்பேக் எதுக்குரியதுன்னு சொன்னால் லோவர் லிம்புக்குரிய மோட்டார் ஆக்டிவிட்டி தான். அப்போ அப்பர் லிம்புக்குரியது எங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்போ லிம்புக்குரிய மோட்டார் ஆக்டிவிட்டி ஃபீட்பேக் பண்ணுறது இன்னொரு பாத்வே இருக்குது. அது சொல்கிறது வந்து ரோஸ்ட்ரல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வேன்னு சொல்லுவாங்க. ரோஸ்ட்ரல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வேன்னு சொல்லுவாங்க. இது தேவையில்லை நம்மளுக்கு. சரியா? இது 3 தான் தேவை, சிலபஸில் இருக்குது. அப்போ லோவர் லிம்பில் மோட்டார் ஆக்டிவிட்டி ஃபீட்பேக்கை செய்கிறது வென்ட்ரல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வே. அப்போ நீங்கள் கேட்கலாமே லோவர் லிம்புக்கு மட்டும், அப்பர் லிம்புக்கு எதுன்னு கேட்டால் அது ரோஸ்ட்ரல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வே மூலமாக கடத்தப்படும். அது நம்மளுடைய சிலபஸில் இல்லை. அப்போ இது 3 தான் இருக்குது. டோர்சல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வே, வென்ட்ரல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வே, குயினோசெரிபெல்லர் பாத்வே. டோர்சல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வே லோவர் லிம் லோவர் ட்ரங்க்ட அன்கான்ஷியஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன். அதே மாதிரி வென்ட்ரல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வே லோவர் லிம்ட மோட்டார் ஆக்டிவிட்டி ஃபீட்பேக்கை வழங்கும். அதே மாதிரி குயினோசெரிபெல்லர் பாத்வேயில் அப்பர் லிம் அப்பர் ட்ரங்க்ட அன்கான்ஷியஸ் ப்ரோப்ரியோசெப்ஷனை வழங்கும். இப்போ அந்த பாத்வே எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் கீழே இருக்கிறேன். என்ன, டோர்சல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வேன்னு போட்டுட்டு நம்மளுக்கு இப்போ என்ன செரிப்ரமெல்லாம் தேவையில்லை, அதான் நான் கீழே இல்லை. நம்மளுக்கு இப்போ தேவை என்ன, நம்மளுக்கு பிரெயினும், அதாவது மிட் பிரெயினும், இந்த பகுதி மிட் பிரெயினும் அவரோட நினைக்கிற செரிபெல்லம் தான் தேவை. அதோட நிற்க போதே ஃபைபர்ஸ், அதால் 3க்கும் நான் அதை மட்டும் கீழ்த்திக்கிறேன். 3ஆக பிரித்து இப்போ நான் சொல்லி காட்ட போகிறேன். கீழே என்ன ஸ்பைனல் கார்டு லெவல் காட்டிக்கிறேன். இப்போ டோர்சல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வேயால் என்ன போகும், லோவர் லிம் லோவர் ட்ரங்குக்குரிய அன்கான்ஷியஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன் போகுது. அப்போ இது நான் லோவர் லிம்னு எடுத்துக்கொள்கிறேன், இல்லாட்டி லோவர் ட்ரங்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு லோவர் லிம்முக்குரிய ஸ்பைனல் கார்ட் செக்ஷனாக இருந்தால் எப்படி போகும்னு பார்ப்போம். அதே மாதிரி வென்ட்ரல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வே எதால் போகும், அதே எதை கொண்டு போகுது, லோவர் லிம்முக்குரிய மோட்டார் ஆக்டிவிட்டி ஃபீட்பேக்கை போகும். அப்போ இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஒரு லோவர் லிம்முக்குரிய
ஸ்பைனல் கார்டு லெவல். சரியா? அதே மாதிரி குயினோசெரிபெல்லர் பாத்வேயில் என்ன அப்பர் லிம் அப்பர் டாமுக்குரிய அன்கான்ஷியஸ் ப்ரோபியோசெப்ஷன் போகுது. அப்போ நான் இதை எடுத்துக்கொள்கிறேன், ஒரு அப்பர் லிமுக்குரிய ஒரு ஸ்பைனல் கார்டு லெவல்னு எடுத்துக்கொள்கிறேன். அப்போ இது லோவர் லிமுக்குரியது, லோவர் லிமுக்குரியது, அப்பர் லிமுக்குரிய. லோவர் லிமுக்குரிய ஒரு அன்கான்ஷியஸ் ப்ரோபியோசெப்ஷன் எப்படி போகும் நம்மளுக்கு தெரியும். இது டோர்சல் ரூட்டுன்னு தெரியும். அப்போ லோவர் லிமுக்குரிய அன்கான்ஷியஸ் ப்ரோபியோசெப்ஷன் இப்படி போய் இதில் டோர்சல் ரூட்டில் ஒரு கங்க்லியன் உருவாகும் அங்கேயே மாதிரி. சரியா? உருவாகி என்ன செய்யும்னு சொன்னால் ஸ்பைனல் கோர்ட்டை போஸ்டீரியர் ஹார்னுக்கு வரும். சரியா? போஸ்டீரியர் ஹார்னுக்கு வந்து இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குமா, போஸ்டீரியர் ஹார்னில் நியூக்ளியஸ் வந்து இருக்குமா, அதுக்கு பேர் சொல்கிறாங்க கிளாக் நியூக்ளியஸ்னு சொல்கிறாங்க. என்ன நியூக்ளியஸ்? கிளாக்ஸ் நியூக்ளியஸ். அந்த கிளாக் நியூக்ளியஸோட ஸ்னப்ஸ் நடக்குமா. சரியா? ஸ்னப்ஸ் நடந்து இது என்ன நியூக்ளியஸ்? கிளாக்ஸ் நியூக்ளியஸ். அதோட ஸ்னப்ஸ் நடந்து இப்சி லெட்டரலாக வருமா. கொண்டா லெட்டரல்னு சொன்னேன் இந்த சைடுக்கு போகிறது, அது எதிர்பக்கத்துக்கு. இது சொல்கிறாங்க இப்சி லெட்டரல்னு சொல்கிறாங்க. என்ன? இப்சி லெட்டரல்னு சொல்கிறாங்க. இப்சி லெட்டரல் சைட்டுக்கு வருமா, அதாவது இப்படி வரும், இந்த லெட்டரல் சைடுக்கு வரும். வந்து என்ன செய்யும், இப்படி மேலே போகும். அது விளங்கிட்டா? மேலே போய் என்ன செய்யும், இப்படி மேலே போகும். இந்த பகுதியெல்லாம் என்னென்னு சொன்னால் இவர் யார்? செரிபெல்லம். இவர் செரிபெல்லம் தானே இப்படி நினைக்கிறது, நடுவில் இருக்கிறது பிரெயின் ஸ்டெம். இந்த இவங்களை சொல்லுவாங்க பெடங்கள்னு சொல்லுவாங்க. என்ன பெடங்களுக்கு சொன்னால் செரிபெல்லத்தோட தான் இணைஞ்சிருக்கு, செரிபெல்லமோட இணைஞ்சிருக்கு. இதை சொல்லுவாங்க செரிபெல்லர் பெடங்கள்னு சொல்லுவாங்க. ஒன்றையும் என்ன செரிபெல்லர் படங்கள்னு சொல்லுவாங்க. அதுலேயும் மேலே இவரை சொல்கிறது சுப்பீரியர் செரிபெல்லர் படங்கள், இவரை சொல்லுவாங்க இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்கள்னு சொல்லுவாங்க. இவரை சொல்லுவார் இன்னமீடியட் செரிபெல்லர் படங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இடையில் இருக்கிறார்கள். சுப்பீரியர்னா மேலே இருக்கிறார்கள், இன்ஃபீரியர்னா கீழே இருக்கிறார்கள், இன்னமீடியட்னா நடுவில் இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் அதே பேர் தான், உங்கள் பக்கமும் அதே பேர் தான். அப்போ செரிபெல்லர் படங்கள் அதுக்கு பேர் சொல்கிறது அது என்ன, அதாவது இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்கள்னா இவர் என்ன இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்கள், அப்படி தானே இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்கள். இவர் என்ன ஆக கீழே உள்ள ஆள் யார் நம்மளுக்கு தெரியும், மெடிலாவையும் இந்த செரிபெல்லத்தையும் இணைச்சி வச்சுக்கிறாள் தான் இந்த இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்கள். அதே மாதிரி அடுத்து இருக்கிற ஆள் யார் நம்மளுக்கு தெரியும், போன்ஸ். அதுக்கு மேலே இருக்கிற ஆள் மிட் பிரெயின், அப்படி தானே. போன்ஸையும் செரிபெல்லமையும் இணைச்சி வச்சுக்கிற இந்த படங்களுக்கு பேர் தான் இன்னமீடியட் செரிபெல்லர் படங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன பேர், இன்னமீடியட் செரிபெல்லர் படங்கள்னு சொல்லுவாங்க. இது என்ன சுப்பீரியர் செரிபெல்லர் படங்கள்னு சொல்லுவாங்க. அது என்ன மிட் பிரெயினையும் இவர் யார் நம்மளுடைய செரிபெல்லத்தையும் இணைச்சி வச்சுக்கிற படங்கள். இது விளங்கிட்டா? இப்போ அது விளங்கினா நான் அதெல்லாம் அழிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் என்ன ரிசப்டர்லேருந்து லோவலிம்லேருந்து ஒரு அன்கான்ஷியஸ் ப்ரோபியோசெப்ஷன் போகும். எதால் போகும்? டோர்சல் ரூட்டால் வந்து அங்கே கங்க்லியனை உருவாக்கி போஸ்டீரியர் ஹோனுக்கு வரும். போஸ்டீரியர் கிரே மேட்டர் ஹோனுக்கு வந்து அங்கே வந்து என்ன நடக்கும், கிளாக் நியூக்ளியஸோட ஸ்னப்ஸ் ஆகி அங்கே இருந்து கிளாக் நியூக்ளியஸ்லேருந்து அப்படியே எப்சி லேட்ரல் சைட்டுக்கு வந்து அப்படியே மேலே போகும். மேலே போய் இது எங்கே போகும்னு சொன்னால், இப்போ இது என்ன ஃபர்ஸ்டோட நியூரான், கிளாக் நியூக்ளியஸ்லேருந்து அப்படியே வந்து மேலே வர செகண்டோட நியூரான். சரியா? இப்படி செகண்டோட நியூரான் வந்து என்ன செய்யும்னு சொன்னால், இப்போ பாருங்கள் டோர்சல் ஸ்பைனோசெரிபெல்லர் பாத்வேயில் நம்மளுக்கு தெரியும் என்ன, இப்படி வந்து டோர்சல் ரூட்டில் கங்க்லியனை உருவாக்கி இங்கே கிளாக் நியூக்ளியஸோட ஸ்னப்ஸ் உருவாக்கும். இதுதான் ஃபர்ஸ்டோட நியூரான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் கிளாக் நியூக்ளியஸ்லேருந்து செகண்டோட நியூரான் வரும். அது வந்து ஸ்டார்ட் ஆகி எப்சி லேட்ரல் சைட்டுக்கு போகும். எப்சி லேட்ரல்னால் அதே சைட்டுக்கு லேட்ரல் சைட்டில் எப்சி லேட்ரலுக்கு போய் அப்படியே மேலே போகும். மேலே போய் பாருங்கள், இது என்ன நம்மளுக்கு தெரியும் மெடியுலா, இது போன்ஸ், இது மிட் பிரெயின், அப்படி தானே. இவர் யார் இவர் சுப்பீரியர் செரிபெல்லர் படங்கள், மிட் பிரெயினையும் செரிபெல்லத்தை நிற்கிறாள், பொன்ஸையும் செரிபெல்லத்தை நிற்கிறது இன்னமீடியட் செரிபெல்லர் படங்கள், மெடியுலாவையும்
இவர் செரிபெல்லத்தை நீக்கிறது இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்கள். சரியா? இப்படி வந்து இவர் என்ன செய்வார்னு சொன்னால் மெடியுலாக்குள்ளால் போய் இந்த இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்கள் இருக்குது அதுக்குள்ளால் போவாராம். போய் அங்கே உள்ள செரிபெல்லத்தோட என்ன கோட்டெக்ஸோட அட்டாச் ஆகுவாராம். அப்போ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டோட நியூரோன் கிளாக் நியூக்ளியஸுக்கு போகிற செகண்டோட நியூரோன் அப்படியே வந்து இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களினூடாக செரிபெல்லர் கோட்டெக்ஸுக்கு போய்த்து என்ன செரிபெல்லர் இது என்ன செரிபெல்லர் கோட்டெக்ஸுக்கு போய்த்து. அப்படி தானே இங்கே தேர்டோட நியூரோன் ஒன்று இருக்குதா? இல்லை. ஏன் தேர்டோட நியூரோன் இல்லை? மேலே போன ஃபைபர்ஸ் எங்கே சரி ஸ்னப்ஸ் செய்யுதா? செய்யலை. ஆகவே இங்கே ஃபஸ்ட்டோட நியூரோனும் செகண்டோட நியூரோனும் தான் இருக்கும். இது என்ன எங்கால பக்கம் இருந்து வந்தது சென்சேஷன். இப்போ சென்சேஷன் எங்கால பக்கம் இருந்து வரலாம் தானே வந்தால் அதே மாதிரி இப்படி வந்து அதுக்கப்புறம் இங்கே கிளாக் நியூக்ளியஸோட ஸ்னப் செஞ்சு இப்சிலேட்டல் சைட்டுக்கு போய் இப்படி மேலே போகும். மேலே போய் இங்கால உள்ள இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களால் இங்கால பக்கம் போவார். போய் இந்த பக்கம் உள்ள செரிபெல்லர் கோட்டெக்ஸுக்கு இதை வழங்குவார். அது விளங்கிட்டா? இதுதான் டோர்சல் ஸ்பைனஸ் செரிபெல்லர் பாத்வே. அடுத்து வென்ட்ரல் ஸ்பைனஸ் செரிபெல்லர் பாத்வே பார்க்கும் போதால் குயினஸ் செரிபெல்லர் பாத்வே பார்த்துட்டு வரும். குயினஸ் செரிபெல்லர் பாத்வேயும் டோர்சல் ஸ்பைனஸ் செரிபெல்லர் பாத்வேயும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. இது என்ன லோ வலிமுக்குரியது தானே, இது அப்பலிமுக்குரியது. அன்கான்ஷியஸ் ப்ரோப்ரியஸ் கடத்துறது. இப்போ குயினோ செரிபெல்லர் பாத்வேல நடக்கும்னா அதுவும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு தெரியும் அப்பலிம்லேருந்து ஒரு அன்கான்ஷியஸ் ப்ரோப்ரியோசெப்ஷன் வரும். வந்து டோர்சல் ரூட்டில் ஒரு கங்க்லியனை உருவாக்கி இப்படி போகும். எங்கே போகும்? ஸ்பைனல் கோட்ற போஸ்டரியர் ஹோனுக்கு போகும். இங்கே போஸ்டரியர் ஹோனில் என்ன நடக்கும்னு சொன்னால் சினப்ஸ் நடக்காது. சரியா? அதனால் என்ன நடக்கும்னு சொன்னாங்க, சினப்ஸ் வந்து நடக்காது. ஆனால் டோர்சல் ஸ்பைனஸ் செரிபெல்லர் பாத்வேல கிளாக் நியூக்ளியஸோட சினப்ஸ் நடந்துச்சு. அங்கே சினப்ஸ் நடக்காமல் என்ன செய்யும்னா இப்படி டோர்சல் குளத்துக்கு போகுமா. சினப்ஸ் நடக்காமலே டோர்சல் குளத்துக்கு அதே ஃபைபர்ஸ் போகுமா. போய் என்ன செய்யும்டா அப்படியே மேலே போகுமா. இப்படி மேலே போகிற நேரம் நம்மளுக்கு தெரியும் இது மிட் பிரெயின், இது மெடியுலா, இது போன்ஸ், இது மிட் பிரெயின். அப்போ மெடியுலாவில் என்ன இருப்பாருன்னா ஒரு நியூக்ளியஸ் இருப்பாராம். அதை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, கியூனியேட் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த நியூக்ளியோட்டோட என்ன நடக்குமா, ஸ்னப்ஸ் நடக்குமா. ஸ்னப்ஸ் நடந்து அதுக்கப்புறம் என்ன செகண்டோட நியூரோன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி இதை என்ன செய்யும், மெடியுலாவிலேயே இன்ஃபீரியர் படங்களுக்குள்ளால் போய் செரிபெல்லர் கோட்டெக்ஸுக்கு போகும். இப்போ இங்கேயும் என்ன ஃபஸ்ட்டோட நியூரோன் இங்கேருந்து இப்படி வந்து இங்கே எக்ஸசரி கியூனியேட் நியூக்ளியஸ் மிட் பிரெயினில் தான் என்ன நடக்கும், முதலாவது சினப்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் செகண்டோட நியூரோன் ஆரம்பித்து இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களால் போய் எங்கே போவார், செரிபெல்லர் கோட்டெக்ஸுக்கு போவார். விளங்கிட்டா? அதே மாதிரி இங்கால ஒரு ஆள் சென்சேஷன் வந்தால் இங்கால சைட்லேருந்து வந்தாலும் அதே மாதிரி தான். இப்படி வந்தது என்ன செய்யும், இப்படி டோர்சல் குளத்துக்குள்ளால் போய், அதாவது டோர்சல் ஒயிட் குளத்துக்குள்ளால் போய் இப்படி மேலே போகும். மேலே போய் என்ன நடக்கும், இங்கே இருப்பார் என்ன எக்ஸசரி கியூனியேட் நியூக்ளியஸ், அவரோட சினப்ஸ் செஞ்சுட்டு அதில் செகண்டோட நியூரோன் ஸ்டார்ட் ஆகி அப்படி எங்கே போவார், இன்ஃபீரியர் செரிபெல்லர் படங்களால் போய் செரிபெல்லர் கோட்டெக்ஸுக்கு போவார். இதுதான் கியூனோ செரிபெல்லர் பாத்வே. இப்போ இங்கேயும் என்ன ஃபஸ்ட்டோட நியூரோனும் செகண்டோட நியூரோனும் மட்டும்தான் காணப்படுது. அது விளங்கிட்டா? அடுத்த பாத்வே பார்த்தோம்னு சொன்னால் வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே. அது என்ன அப்படின்னு சொன்னால் லோ வலிமுக்குரிய மோட்டார் ஆக்டிவிட்டி ஃபீட்பேக். சரியா? அது வரும். அது எப்படி வரும் நம்மளுக்கு தெரியும். சரியா? அது எப்படி வரும்னு சொன்னால் எல்லோரும் மாதிரி தான் வந்து ரிசப்டர்லேருந்து வந்து இப்படி வரும். வந்து எங்கள் டோர்சல் ரூட்டில் கங்க்லியனை உருவாக்கும். கங்க்லியனை உருவாக்கிட்டு என்ன செய்யும், எங்கே போவார், போஸ்டரியர் கிரே மேட்டர் போஸ்டரியர் ஹோனுக்கு போவார். கிரே மேட்டரில் போஸ்டரியர் ஹோனுக்கு போவார். இங்கே போய் என்ன செய்வார்னு சொன்னால் அங்கே வந்து ஸ்னப் செய்வாராம். போஸ்டீரியர் கிரே மேட்டரில் உள்ள நியூக்ளியஸோட ஸ்னப் செய்வார். அந்த ஸ்னப் செய்கிற நியூக்ளியஸுக்கு இங்கே சொல்கிறேன் கிளாக் நியூக்ளியஸ் மாதிரி அங்கே நியூக்ளியஸுக்கு பேர் சொல்ல இல்லை. அப்போ நம்ம ஸ்னப் செய்வார்னு சொல்லலாம். சும்மா ஸ்னப் செஞ்சுட்டு என்ன செய்வார்னு சொன்னால் அவர் வந்து கொண்டோலேட்டல் சைட்டுக்கு போவாராம். கொண்டோலேட்டல் சைட் என்ன இப்போ நிறந்திட்ட பகுதி, அதுக்கு போவாராம். அது எதால் போவார், நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இங்கே ஒரு பகுதி இருக்கு என்ன அண்டீரியர் ஒயிட் கமிஷர், அதனூடாக டிகெசட் ஆகி இப்படி போவார், இங்கே போவார். இங்கே போகணுன்னு நினைப்பார், அப்படியே மேலே போவார். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டோட நியூரோன் கங்க்லியனை உருவாக்கி இங்கே ஸ்னப் செய்யுது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டோட நியூரோன் முடிஞ்சு செகண்டோட நியூரோன் ஸ்டார்ட் ஆகி
அண்டியர் ஒயிட் கமிஷனூடாக டிகேசேட் ஆகி அதாவது க்ரோஸ் ஆகி கொண்டோலேட்டல் சைட்டுக்கு போய் இப்படியே மேலே போகும். இது வர விளங்கிட்டா? அடுத்தது இது இங்கால பக்கம் ரைட் சைட்னு சொன்னால் ரைட் சைட்லேருந்து வர சென்சேஷன், லெஃப்ட் சைட்லேருந்து வரும் தானே. லெஃப்ட் சைட்லேருந்து வர சென்சேஷன் என்ன அதே மாதிரி வரும். தோசல் ரூட்டில் கங்கலியன் உருவாக்கும். இங்கே என்ன போஸ்டரியர் ஹோனில் வந்து சினப்ஸை உருவாக்கும். சினப்ஸை உருவாக்கிட்டு அதிலேருந்து என்ன வர ஃபைபர் செகண்டோட நியூரோனை ஸ்டார்ட் பண்ணி அண்டர் ஒயிட் கமிஷனோட வந்து கொண்டோலேட்டல் சைட்டுக்கு வரும். வந்து என்ன நடக்கும், அங்கேருந்து அப்படி மேலே போகும். அப்போ பாருங்கள், ரைட்லேருந்து வந்த ஃபைபர்ஸ் லெஃப்ட் சைட்டுக்கு போய், லெஃப்ட் சைட்லேருந்து வந்த ஃபைபர் ரைட் சைட்டுக்கு போய், அது விளங்குதா? அப்படி போய் என்ன நடக்கும்னு சொன்னால் மேலே 2 ஃபைபர்ஸும் போகும். போய் இது நம்மளுக்கு தெரியும் என்ன மெடியுலா, இது என்ன போன்ஸ், இது என்ன மிட் பிரெயின் தெரியும், அப்படி தானே. அப்போ மெடியுலாவை தாண்டி போகும், போன்ஸை தாண்டி போய் மெடியுலாவுக்கு போகும். அதே மாதிரி மெடியுலாவை தாண்டி போய் போன்ஸை தாண்டி போய் அப்படியே எங்கள் மிட் பிரெயினுக்கு போகும். அதே மாதிரி இங்கே என்ன மெடியுலாவை தாண்டி போன்ஸை தாண்டி மிட் பிரெயினுக்கு போகும். அது விளங்கிட்டா என்ன நடக்கும்னு சொன்னால் அதை பாருங்கள். அடுத்தது சுப்ரிய சரிபர் படங்களோடாக இப்படி போகும். சுப்ரிய சரிபர் படங்கள் என்ன மிட் பிரெயினையும் சரிபல்லத்தையும் நிற்கிறார். அவரையோட போய் எங்கே போவோம், சரிபல்லத்துக்குள்ளே போவோம். சரிபல்லத்துக்கு போவோம். அப்போ பாருங்கள், ரைட் சைட்லேருந்து வந்தது எந்த சரிபல்லத்துக்கு போகுதோ லெஃப்ட் சைடில் உள்ள சரிபல்லத்துக்கு போகுது. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து வந்த சென்சேஷன் எங்கே போகுதோ ரைட் சைடில் உள்ள சரிபல்லத்துக்கு போகுது. அது விளங்குது தானே. ஏன் இங்கே டிகேசேஷன் நடந்ததால், அதாவது க்ரோஸிங் அங்கே நடந்ததால். ஆனால் இந்த எல்லா பாத்வேலையும் பாருங்கள், நம்ம என்ன செஞ்சோம், அந்த சைட்டுக்கு போகிறது அந்த சைட்டுக்கு மட்டும்தான் போகும்னு பார்த்தோம். இங்கே வந்து எதிர் சைட்டுக்கு போகுது. அதனால் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த செகண்டோட நியூரான் தானே அப்படியே மேலே போகுது. போய் இங்கே வர போன செகண்டோட நியூரான் தானே, அது என்ன செய்யும்னு சொன்னால் இந்த வெள்ளத்துக்குள்ளே தண்ணி போச்சு, வெள்ளத்துக்குள்ளே போச்சு. சரியா? இப்போ பாருங்கள், ரைட் சைட்லேருந்து வந்த சென்சேஷன் லெஃப்ட் சைட்டுக்கு க்ரோஸ் ஆகி போய் அப்படி லெஃப்ட் சைடில் சுப்ரிய சரிபல்லர் படங்களால் போய் சரிபல்லத்துக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து வந்தது என்ன ரைட் சைட்டுக்கு க்ரோஸ் ஆகி ரைட் சைட்டால் மேலே ஏறி போய் ரைட் சைடில் சுப்ரிய சரிபல்லர் படங்கள் போய் சரிபுரத்துக்கு போயிருக்குது. ரைட் சைட் சரிபுரத்துக்கு போயிருக்கு. ஆனால் மற்ற டோர்சல் ஸ்பைனஸ் செரிபெல்லர் பாத்வே, குயினஸ் செரிபெல்லர் பாத்வேலாம் அப்படி நடக்கையிலே டிகேசேஷன் நடந்துச்சா நடக்கையில். அதனால் அது அந்த சைட்டுக்குள்ளேயே மேலே அந்த சைட்டுக்கு இப்போ ரைட் சைட்டில் செரிபெல்லத்துக்கே போச்சு. இங்கே இப்போ வந்து ரைட் வந்து லெஃப்ட்லேயும் லெஃப்ட் வந்து ரைட்லேயும் இருக்குது. அது விளங்கிச்சா? இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், இல்லை நான் எந்த இடத்துக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைட் செரிபெல்லத்துக்கு தான் வரும். லெஃப்ட் சைட் சென்சேஷன் லெஃப்ட் சைட் செரிபெல்லத்துக்கு தான் வரும். அதனால் என்ன செய்யும்னு சொன்னால் இன்னொரு க்ளோசிங் நடக்கும். இப்போ செரிபெல்லர் படங்கத்துக்குள்ளே வந்து என்ன செரிபெல்லத்துக்குள்ளே என்ன இருக்குது 3Dயில் யோசிங்க. இப்படி செரிபெல்லத்துக்குள்ளேயே என்ன செய்யும்னு சொன்னால் இது வந்து லெஃப்ட் சைட்டுக்கு வரும். இங்காலேருந்து வருது அப்படியே ரைட் சைட்டுக்கு, அதாவது அவங்களோட செரிபெல்லத்துக்கே வந்துடுவாங்க. வந்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட செரிபெல்லர் கோர்டெக்ஸோட இணைஞ்சு கொள்வாங்க. இந்த டிகேசேஷன் நடக்கிறது, க்ளோசிங் நடக்கிறது எங்கன்னு சொன்னால் செரிபெல்லர் அதுக்குள்ளே தான் நடக்கும். ஏன் நீங்கள் 3Dயில் யோசிங்க, செரிபெல்லம் என்ன சுற்றி இப்படி ரவுண்டாக இருக்க போகுது, அப்படி தானே? அப்படி இருக்கிற நேரம் அதுக்குள்ளேயே தான் என்ன நடக்க போகுது, இது நடக்க போகுது. அப்போ போகிறது தான் என்ன செரிபெல்ல படங்களுக்குள்ளாக. அதுக்கப்புறம் டிகேசேஷன் நடக்கிறதுக்குள்ளே படங்களுக்குள்ளே வரதே இல்லை. செரிபெல்லம் அதுக்குள்ளேயே தான் நடக்குது. சரியா? நினைச்சா இவ்வளோ தான் என்ன வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பார்த்து. ஓகே, இதோட முடிச்சுக்கொள்வோம்.